ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதர் பாய் வியூஸ். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம செய்யது ஆட்டு பண்ணையில் பயன்படுத்துகிற தீவனம் என்னென்னு போன வீடியோலேயே லைட்டாக சொல்லியிருந்தோம். நெல்லை பசுமை ஃபார்ம் தீவனத்தை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 18% புரோட்டீன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 24க்கு மேற்பட்ட தீவனம் இதில் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இது குட்டிகள் நல்லா விரும்பி சாப்பிடுது, கழிக்கவே மாட்டுக்கு. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், 4 தீவனம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் இந்த தீவனத்தை குட்டிகள் கழிக்கலைன்னு சொல்லியிருந்தேன். நல்லா இருக்குது. நம்ம பண்ணையில் 2 நேரத்தில் நம்ம தீவனம் போடுறோம். காலையில் ஒரு 8 to 8:30, சாயந்தரம் ஒரு 5 to 5:30 இந்த டயத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த குட்டிகள் இப்போ ஒரு 5:30 மணி தீவனத்துக்கு வெயிட் பண்ணி தான் காத்துட்ருக்குது. நீங்கள் இந்த குட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல வளர்ப்பு, கொம்பு தோரணை உள்ள குட்டிகள், அழகான குட்டிகளும் இருக்கிறது. யாருக்காச்சும் இன்ஷா அல்லாஹ் குட்டிகள் தேவைப்பட்டால் நம்ம பண்ணையை அணுகி நீங்கள் குட்டியை புக் பண்ணிவிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கக்கூடிய மேஜரான கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பண்ணையை பொறுத்த வரைக்கும் குட்டியை நாங்கள் புக் பண்ணி போட்டுட்டோம்னு சொன்னால் பெருநாளுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி 1.5 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிடிக்க சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் நம்ம பண்ணையில் கிடையாதுங்க. நீங்கள் குட்டியை புக் பண்ணி டோக்கன் போட்டு விட்டுட்டு போனாலே போதும். உங்களுக்கு எப்போ தேவையோ குட்டியை எடுத்துக்கிடலாம். பெருநாளைக்கு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கிடலாம், பெருநாளைக்கு முதல் நாள் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். உங்களுடைய தேவையை பொறுத்து உங்களுக்கு திருப்தியாகவே நாங்கள் குட்டியை கொடுப்போம். நீங்கள் நம்ம பண்ணைக்கு குட்டியை புக் பண்ணி உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டுமே எடுத்து போனாலே சிறந்தது. யாருக்கும் குட்டிகள் தொடர்பு இருந்தால், நம்முடைய தேவை இருந்தால் நம்முடைய நம்பருக்கு